கூட்டி விளாடலாம். 4 மடங்கு 5 மடங்கு 6 மடங்கு வச்சு உங்க போன் விளையாடுங்க. ஐ திங்க் தட்ஸ் சக்சஸ் லுக்கிங் வெரி குட். ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரியே இருக்குது. ஸோ எங்க நம்ம போறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். உள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் டு சயின்ஸ். உங்களை இன்னைக்கு கப்பன் பார்க்குக்கோ இல்லைனா வேற ஏதாவது இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். பட் அதனால உங்களுக்கு எந்த யூஸும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு உங்களுக்கும் சில விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துக்கு போக போகிறேன். ஸோ அது எந்த இடம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பாருங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்புவோம். போகும்போது அது எந்த இடம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் நான் சொன்ன இடம். ஆக்சுவலாக இங்கே ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் அவைலபிள். ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக பே பண்ணுறதா இருந்தால் 300 rupees per person. அதே நீங்கள் புக் மை ஷோவில் பே பண்ணால் 250. ஸோ நான் புக் மை ஷோவில் புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பாஸ் வாங்கியாச்சு. அண்ட் இப்போ நம்ம உள்ளே போகலாம். வெயிட் இதை பார்க்கும்போது ஆக்சுவலாக சாதா ஸ்டாப்லர் பின் மாதிரி தானே இருக்குது. பட் வீட்டுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஸ்டாப்லர் பின் இல்லை, அது ஒரு குட்டி டைனோசர்னு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு 7 story வீடு மாதிரி. பேஸ்மெண்ட்டில் இல்லூஷன்ஸ் அண்ட் டாப் ஃப்ளோரில் தான் எக்ஸைட்டிங்கான ஸ்பேஸ் விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அங்கே தான் இந்த கைனட்டிக் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒன்றா போகலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். Hi. Airways with mechanics. Yeah. Every exhibit in here exemplifies the beauty of motion. The first exhibit is called a digit flipper. So you'll see different number patterns coming up with 7 segments: 1, 2, 3, 4, 5, 6, 7. Oh, it's like a digital clock. That is electronic display, and here it is manually done. இது ஆக்சுவலாக என்னன்னா டிஜிட் ஃபிளிப்பர். நீங்கள் டிஜிட்டல் கிளாக்லாம் பார்த்துருப்பீங்க. அது பேசிக்காக அந்த C இல்லைனா C++ வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவாங்க. பட் அதையே மெக்கானிக்கலில் இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அடுத்தது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். So these are pulleys. Weight pulleys. It's in the gym. No, we have mentioned it, not for gym workouts. அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிடுறேன், நாட் ஃபார் ஜிம் ஒர்க் அவுட்ஸ். அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு இது பார்த்தா அப்படிதான் தெரியுது. Try to pull both the things simultaneously and you'll see the difference in the efforts. Both? Yes. So there are holders in here. Pull simultaneously. ஓ குரலி வித்தையா. நீங்கள் யாராவது இந்த மாதிரி பெருசாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய புலிஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லைக் பேசிக்காக ஒரு இது ஒரு புலி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு ஈஸியாக தான் இருக்கும். எவ்வளோத்துக்கு சிங்கிள் பீஸாக ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு கஷ்டமாக இருக்கும். நான் நினச்சேன் இது கீழே இருக்கிறதுனால தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் அது அப்படி இல்லை. இதில் நிறைய புலிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு புலிஸ் தான் இருக்குது. ஸோ அதனால இட் பிகம்ஸ் லைட்டர் அண்ட் திஸ் பிகம்ஸ் ஸோ மச் ஹார்டர். ரொம்பவே. அடுத்ததா இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட். ஒரு கல் எடுத்து தண்ணியில் போட்டால் அதில் ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் ஆகும்ல. ஸோ அதை மெக்கானிக்கலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே. இதை பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்குது. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. பட் இது ஒருவேளை ஒரு ஸ்மாலர் ஸ்கேலில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6, 7 இந்த 2 இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 42. The answer is 42. So let's try 5ம் 10லையும் வச்சுருக்கேன். அண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50. ஸோ 50 உள்ள காணிக்குது. அண்ட் அந்த மாதிரி மூவ் பண்ணால் 2ம் 10ம் பார்த்தீங்கன்னா 20. ஸோ இட்ஸ் பேசிக்லி மல்டிப்ளிகேஷன் பட் வித் ஹெவி மெக்கானிக்ஸ். அண்ட் இங்கே இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க வரும்ல. ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஃப்ளோர், த சோலார் சிஸ்டம். பட் சோலார் சிஸ்டம் இன் த சென்ஸ் இது பேசிக்காக இந்த சன் எர்த் அப்படின்னு மட்டும் இல்லை. ஒருவேளை எர்த் சென்டரில் இருந்து மற்ற பிளானட்ஸ் எர்த்தை சுற்றி வர்றதா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற லைவ் சிமுலேஷன் தான் இது. ஸோ என்ன எப்படின்றத காட்டுறேன்.
ஸோ பேசிக்கலாக இதில் ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் என்னன்னா அது என்ன பாயிண்ட் பண்ணுது. ஸோ நான் எங்கே போகிறேன்னா அது என்ன மோஷன் ட்ராக் பண்ணி அது என்னையே சுற்றி வருது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கூல். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் சன் இருக்குது. அண்ட் நம்ம எர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றிட்டு இருக்கு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வீனஸ் என்ன சுற்றுது, மார்ஸ் என்ன சுற்றுது. ஸோ சென்டரில் இருக்க பிளானட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் சுவிட்ச் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எர்த் சென்டரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிளானட்டெல்லாம் அங்கெங்கன்னு சதறி போய் கிடக்கும். அண்ட் சன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். சன் என்ன எர்த்தை சுற்றி வருது. சன் சென்டரில் இருக்கும்போது நம்ம பேட்டர்ன் எப்படி இருந்து அண்ட் அதே இது எர்த் சென்டரில் இருக்கும்போது பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம நெப்டியூன் ஒருவேளை சென்டரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ நெப்டியூன் சென்டரில் இருக்குது. அண்ட் அதை தனியாக விட்டுட்டு எல்லா பிளானட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கு. பட் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நெப்டியூனை சுற்றி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு பேட்டர்ன், அடுத்ததோ ஒரு பேட்டர்ன், அடுத்ததோ ஒரு பேட்டர்ன், அடுத்ததோ ஒரு பேட்டர்ன். ஸோ பேசிக்கலாக என்னன்னா சென்டரில் சன் இருக்கு. என்னதான் நெப்டியூன் சென்டரில் இருந்தாலும் சன்னுக்கு தான் கிரேட்டர் மாஸ். அப்படி இருக்கும்போது சன்னை தான் எல்லா பிளானட்டும் சுற்றி ஆகணும். ஸோ சன் போகிற பாத்தில் அப்படியே ஒரு பேட்டர்னையும் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததோட ஏன்டா இப்படி வெயில் அடிக்கு அப்படின்னு யோசிக்கும்போது நீங்கள் இதையும் ஒர்க்கை யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே வெளியே வந்தால் ஒரு நார்மல் டைல்ஸுக்கு பதிலாக ஒரு லிக்விட் டைல்ஸ் போட்டிருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு 3வது ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஃப்ளோரில் இருக்க எல்லா விஷயங்களும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி உள்ள விஷயங்களாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரெஷர் சென்சிட்டிவ் வால். பேசிக்கலாக இதை நீங்கள் தொடும்போது இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லைட்டிங் கிரியேட் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம உடம்புல வந்து ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் உங்கள் டச் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அந்த டச் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆப் ஓப்பன் ஆகுது இல்லை, அதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் டச் பண்ணும்போது இட்ஸ் கிரியேட்டிங் திஸ் டச் சென்சிட்டிவிட்டி லைட். ஸோ இந்த அழகாக டெக்கரேஷன்ஸ்க்குலாம் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ வந்தவங்க எப்படி டச் பண்ணி பார்ப்பாங்க என்னெல்லாம் தெரில. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ட்ராக்டிவ் இலுமினேஷன்ஸ். ஸோ இது என்ன அப்படிங்கிறது சிம்பிள் கான்செப்டில் நான் சொல்கிறேன். பேசிக்காக உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே இருக்கட்டும் உங்களுடைய டிவிலேயே இருக்கட்டும் பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ பிக்சல்ஸ் இந்த சென்ஸ் என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ வந்து 1920 to 1080 பிக்சல். அதாவது அதை கால்குலேட் பண்ண எவ்வளோ பிக்சல் வருமோ அவ்வளோ பிக்சல் அந்த ஒரு வீடியோக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பேசிக்காக அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதே தான் இதில் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் லைக் அ நார்மல் பிக்சல் ஃப்ரம் இந்த டிவி ஆர் ஃபோனில் க்ரியேட் பண்ணுற பிக்சலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சுவிட்சஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பேசிக்காக நான் வந்து என்னுடைய நேம் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிக்சல் இது வந்து சுவிட்ச் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்னுடைய நேம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக்கலாக இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் இதை தாண்டி டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க. பட் அடுத்த ஃப்ளோர் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போனேன், விச் இஸ் த டிஜிட்டல் செக்ஷன். ஸோ இங்கே நிறைய கூலான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா கவர் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கெலடோஸ்கோப் பார்த்துருப்பீங்க. அது வந்து அது உள்ள நிறைய பேங்கிள்ஸ்லாம் இருக்கும். 4 டைமென்ஷனில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ பேசிக்கலாக இது டிஜிட்டல் அது பண்ணுறது. நம்ம ஒரு இடத்துல வரைஞ்சா அது 4 டைமென்ஷன்லேயும் அது வரையுது. ஸோ ஒரு 15 செகண்ட்ஸில் ஒரு அருமையான ஒரு 4 டைமென்ஷனல் டயக்ராம் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஒரு விஷயம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளுடைய பாடி ஆர் நம்ம ஃபேஸை வந்து ட்ராக் பண்ணுது. நம்ம உடம்பை வந்து ட்ராக் பண்ணி அது ஒரு டயக்ராம் தருது. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ ரெவல்யூஷன் ஆகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ லெட்ஸ் சே எனக்கு ஒரு ஜிம் ஆப் க்ரியேட் பண்ணும். அண்ட் அந்த ஆப் க்ரியேட் பண்ணும்போது இப்போ இருக்க ஆப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 புஷ்அப்ஸ் பண்ணு, இந்த புஷ்அப்ஸ் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எதுவும் ட்ராக் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ லெட்ஸே இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்து அப்படின்னா நீங்கள் 20 புஷ்அப்ஸ் எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய ஃபோனில் லைவாக ட்ராக் பண்ணுறதுனால நீங்கள் எத்தனை புஷ்அப்ஸ் எடுத்திருக்கீங்க ஏமாத்தலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஒரு உண்மையிலே ஒரு ரெவல்யூஷனான ஒரு விஷயம். எனக்கு இதை பார்த்த உடனே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் யாராவது இந்த மாதிரி ஆப் ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க
இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ நம்மளும் அதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா நம்ம ஏதாவது பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்ததுமே கொஞ்சம் ஹைப் ஆகிட்டேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ இப்படி கீழே கை வச்சிருக்கும் வந்து சவுண்ட் இல்லை, அண்ட் அப்படியே கையை ரேஸ் பண்ணுறேன். இன்டர்ஸ்டெல்லார் மியூசிக் வருது, பட் இது வந்து காப்பி ரைட்ஸ் போடுறாங்க, ஸோ கட் பண்ணி விட்டுருவேன். பட் அண்ட் கையை அந்த சைடில் கொண்டு போகுது கொஞ்சம் பிச் அதிகமாகுது, அண்ட் கையை அந்த சைடு கொண்டு வந்து கொஞ்சம் பிச் கம்மியாகுது. பிச் சேஸ் லைக் டிஜே பண்ணுறவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா கூட்டி கூட்டி விளாடலாம். இந்த டிஸ்பிளேயுமே நல்லா காட்டுறது. ஸோ டிஜேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா இதை ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போக போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரியே இருக்குது. ஸோ எங்கே நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ உள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு யூடியூபருடைய பெர்ஸ்பெக்டிவில் செய்யப்பட்ட ஒரு ஸ்டூடியோ தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட்ஃபோன், மைக்ரோஃபோன், ஆடியோ, ரிங் லைட், கேமரா, இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன ஏரியா, என்ன ஸ்டூடியோ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கலாக என்னென்னா இந்த விமானங்கள், இந்த விஷயங்கள்லாம் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏரோப்ளேன்ஸ், இந்த விமானங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இந்த யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூடியூபருடைய பெர்ஸ்பெக்டிவில் செய்யப்பட்டதான் இந்த ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது அழகான ஒரு சைஃபை லேப் மாதிரி இருந்துச்சு. அண்ட் உள்ளே வந்து பார்த்தா ஒரு ஸ்டூடியோ ரூம். அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 யுகங்களுக்கு முன்னாடி இருந்த விமானங்கள், அந்த விஷயங்கள் பற்றி இதில் போட்டிருக்காங்க. விங்ஸ் அக்ராஸ் டைம், ஸோ கலியுகம் என்ன இருக்குது, அண்ட் த்ரீட்டா யுகம் இது என்ன இருக்குது, அண்ட் துவாபார யுகம் என்ன இருக்குது. ஸோ இந்த 3 யுகத்துலையுமே ஸ்பேஸ் ஃப்ளைட் ஆல்ரெடி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்களும் பல ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா இது விமானத்துக்கான ப்ளூ பிரிண்ட். ஸோ ஃபேன் என்ன இருக்குது, ஸோ பேசிக்கலாக இது வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபேன், அண்ட் இது பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறதுக்குள்ள ஃபேன். அண்ட் இங்கே தான் வந்து பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு சுவிட்ச் பேசிக்கலாக. பட் இதை பார்க்கும்போது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மாதிரி இருக்குது. அண்ட் அதுலேயும் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், செருப்பால் அடித்த மாதிரியே இருக்குது. வாட் இஃப் வி நெவர் லாஸ்ட் ஏன்ஷியன்ட் டெக் சீக்ரெட்ஸ், வுட் ஹியூமன்ஸ் பி ஆன் மார்ஸ் பை நவ்? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இதில் ஒரு சோகமான பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக ரைட் பிரதர்ஸ் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சது 20th செஞ்சுரியில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தலைவன் இருக்கான்ல, கிட்டத்தட்ட 1895லேயே வந்து ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அதை ஓட்டி காணிக்கல. இது வந்து லைக் ட்ரோன் மாடலில் ஏதோ கிரியேட் பண்ணி ஃப்ளையும் பண்ணியிருக்காரு. மகாராஜா ஆஃப் பரோடா அவருக்கு முன்னாடி பறந்தும் காணிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1500 ஃபீட் ரீச் ஆகிருக்கு. பட் லேட்டராக கிராஷ் ஆகிடுச்சு. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ஒரு இந்தியன் நம்ம தான் வந்து ஃப்ளைட்டை முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ட் இந்தியன் ஹூ டிசைன் ஏரோப்ளேன் பிஃபோர் ரைட் பிரதர்ஸ் அக்கார்டிங் டு நியூஸ் பேப்பர் 1500 ஃபீட் போய் அங்கேருந்து க்ராஷ் ஆகிருக்கு. பட் ஹீ டென்ட் கன்சிடர்ட் இட் ஆஸ் அ ஃபெயிலியர். அது எப்படிங்க ஃபெயிலியர்னு சொல்ல முடியும்? ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு கிளியராக தெரியல. பட் இன்கேஸ் உங்கள் பார்க்குற யாருக்காவது இந்த விஷயங்கள் ஏதாவது தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணுறேன். பட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு கமெண்ட்டை நீங்கள் வந்து போட்டு விடுங்க. அண்ட் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்டில் செய்யப்பட்ட ஒரு ஃப்ளைட் மாடல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு வழியாக மேலே இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் நிறைய இல்லூஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் 1 o'clock ஆகும்போது, ஸோ 1 o'clock முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம கீழே வந்தாச்சு. இனி கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தாச்சு. என்ன இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன், பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதுமே இதில் வந்து நம்ம மூஞ்சி தெரிஞ்சு, இது பேசிக்காக நம்ம ஏஆர் ஸ்னாப்சாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த ஃபில்டர் மாதிரி உள்ள ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் தே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஐ திங்க் ஸோ.
இங்கே என்ன இருக்குது? ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது பேசிக்காக நம்மளை நான் சிம்பிளாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நம்மளை தான் குறிக்குது. ஓகே. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏ தெரியுது, அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பி தெரியுது, கீழே பார்த்தீங்கன்னா சி தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் பார்க்காம அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வித்தியாசமாக தெரியலாம். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் இதோடைய உண்மையான அர்த்தம் அது கிடையாது, இது நானாக மேடப் பண்ணது. பட் புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாயா மார்ஃப். ஸோ இது பேசிக்கலாக ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு இருக்கும். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அடுத்த சைடில் இன்னொரு ஸ்டாச்சு இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிக்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதோடைய ஆழமான அர்த்தம் வேறு. பட் ஆக்சுவலி இது ஒரு ஒன் பேஸ்ட் ஸ்டாச்சு. அதாவது இந்த ஸ்டாச்சுக்கு வந்து ஒரு சைடு தான் இருக்குது அண்ட் அதர் சைடு வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இதில் ஒரு லைன் போதில்ல, அது அப்படியே வந்து ஒரு கிளாஸ், அது ஒரு மிரர் மாதிரி. ஸோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அது ஃபுல் ஸ்டாச்சுவாக தெரியுது. அண்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது. பட் இதுவும் ஒன் பேஸ்ட் தான் அண்ட் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த சைடில் தெரியுது, விச் கிரியேட்ஸ் திஸ் ட்ரான்சிஷன். அழகாக இருக்குல்ல? அண்ட் இது பார்த்திங்கன்னா ஷேடோ ஆர்ட். இது வந்து நிறைய பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதோடைய பேர் வந்து அஸ்ருனி ஆம்பிகிராம் வாட்டவர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காம்பினேஷனில் ஒர்க் ஆகக்கூடியது. இதில் வந்து ஒரு 7 பல்ப்ஸ் இருக்குது, 7 சுவிட்சஸ் இருக்குது. அண்ட் இந்த 7 சுவிட்சஸில் ஒரு 3 காம்பினேஷன் இருக்குது. அந்த காம்பினேஷன் ஆன் பண்ணும்போது இதில் இருக்க எல்லா லைட்ஸும் ஆன் ஆகும். அப்படி இல்லைனா கம்ப்ளீட்டாக வந்து ஆனில் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வந்து காம்பினேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஸோ நம்மளும் காம்பினேஷனில் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, காம்பினேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் இருக்க எல்லா லைட்ஸும் எரியுது அண்ட் காம்பினேஷன் இஸ் திஸ். ஸோ யாராவது இங்கே வந்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் இதான், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சுவிட்ச். ஸோ இந்த இடத்துக்கு யாராவது வாரீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வாங்க. புக் மை ஷோவில் புக் பண்ணிட்டு வாங்க. பர்செக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து லிமிடெட் ஸ்பாட்ஸ் தான் இருக்குமா. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் முன்கூட்டியே புக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் கூட்டிகிட்டு வரலாம். ஸோ சின்ன பிள்ளைங்க இந்த சயின்ஸ் பற்றிலாம் நிறைய படிக்கணும், சயின்ஸ் பற்றி உள்ள ஆர்வங்கள் நிறைய வரணும், இல்லைனா சயின்ஸ் பற்றி உள்ள நாலேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ஸ் கூட்டிகிட்டு வரலாம். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு பேசிக்கான சயின்ஸ் நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் வரலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். முக்கால்வாசி எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் டீட்டெயிலாக இந்த விஷயத்தையும் நான் கவர் பண்ண மாதிரி தெரில. அண்ட் 1 o'clock ஆகிடுச்சு அண்ட் அவங்க லஞ்சுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ க்ளோசிங் டைம். அண்ட் ஸோ நானும் இப்போ கிளம்ப போகிறேன், நானும் சாப்பிட போகிறேன். எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. ஸோ எனிவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பெரஸ் சைனிங் ஆஃப்.